அப்பா, இன்னும் நீங்கள் தூங்கவில்லையா? எப்படி அம்மா தூக்கம் வரும்? பெற்ற மகள். ஆமா, பெற்ற மகளை பிரிந்து போவதென்றால் கவலை இருக்கத்தானே செய்யும். சிந்தித்து பாரம்மா, இந்த முதுமை பருவத்தில் தாங்க முடியாத கவலையை கொடுத்து விட்டு அவள் போய்விட்டாளே. அம்மா போய்விட்டதை நினைத்தால் எனக்கு கூட துக்கம் தாங்க முடியவில்லை அப்பா. அதில்லை துர்கா, எல்லாம் வல்ல துர்காதேவி தான் உங்களுக்கு சாந்தி அளிக்க வேண்டும். மகாராஜா, துர்காதேவி தான் உங்களுக்கு சாந்தி அளிக்க வேண்டும். அப்பா, வருந்தாதீர்கள். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நான் என் கணவன் வீட்டுக்கு போக வேண்டியவள் தானே. பாசத்தால் நிலைமையை மறந்து பேசிவிட்டேன். என் அருமை மகளே, நாளை நான் புறப்படுகிறேன். கிடைத்திருக்கிற உதயசூரியன் உனக்கு கணவனாக கிடைத்திருக்கிறான். அவன் மனம் கோணாமல் நடந்து கொள்ளம்மா. போ. ஏமாற்றந்தானா என் வாழ்விலே, இன்பமே வீசாதோ இனிமேலே. ஏமாற்றந்தானா என் வாழ்விலே, இன்பமே வீசாதோ இனிமேலே. கோபகனை மனது உலவி மகிழ்வோடு, கோமகனை மனது உலவி மகிழ்வோடு, உடைய பாதத்து மகனையோ ஏமாற்றந்தானா என் வாழிலே. இனிமேலே பசிக்கு உணவு தந்து புசிக்கும் முன்னே தட்டி பறிப்பது அழகாமோ? பசிக்கு உணவு தந்து புசிக்கும் முன்னே தட்டி பறிப்பது அழகாமோ? குழல் இசைக்கு மயங்கி வரும் பசுவைக்கெல்லாம் நடித்தல், இசைக்கு மயங்கி வரும் பசுவைக்கெல்லாம் நடித்தல் இரக்கத்தின் செயலாமோ? இனி ஏமாற்றந்தானா என் வாழ்விலே, இன்பமே வீசாதோ இனிமேலே. கசக்கி எறியவோ மலர் பெய்வா, கசக்கி எறியவோ மலர் பெய்வார். பெண்மேல் கலங்கம் சுமத்தவோ மனம் செய்வார். கசக்கி எறியவோ மலர் பெய்வார். பெண்மேல் கலங்கம் சுமத்தவோ மனம் செய்வார். உங்கள் நிஜங்கள் ருச்சி காண நிலத்தேங்கள் துயர் நீங்குமா? பெண்மனம் தாங்குமா? உங்கள் நிஜங்கள் ருச்சி காண நிலத்தேங்கள் துயர் நீங்குமா? பெண்மனம் தாங்குமா? சுவாமி, ஏமாற்றதானா என் வாழ்விலே, இன்பமே வீசாதோ
என்ன தளபதி துர்கா, துர்கா, நீ எப்படி இங்கே? அண்ணா, கலாவை நீங்கள் தூக்கிச் சென்றதால் தான் எனக்கு இந்த கதி. மகள் ஓடி போய்விட்டதை மறைப்பதற்காக என்னை கலாவாக நடிக்கும்படி கட்டளையிட்டு விட்டார் மருதநகரத்து சக்கரவர்த்தி. கலா என்ற போர்வையில் துர்கா. சபாஷ். சாகசக்கலையிலே சகுனி, கூனி, சாணக்கியன் அத்தனை பேரையும் நீ மிஞ்சி விட்டாய். அண்ணா, எனக்கு உதவி செய்வது போல நடித்தாயே, இப்போதல்லவா தெரிகிறது உன் சுயநலம். என்னுடைய தியாகத்துக்கு நீங்கள் தரும் மதிப்பு இதுதானா? தியாகமா? ஒரு அடிமை பெண் அரசியாவது தியாகமா? ஆனாலும் நீ அதிர்ஷ்டக்காரி. எனக்கு தன் கையிலே கிடைத்த கலா பறந்து விட்டாள். கலா தப்பி விட்டாளா? ஐயோ, அவளை தேடாமல் இங்கே வந்தீர்கள்? இளவரசி இங்கே இருப்பதாக சொன்னார்கள். உயிரை பணைய வைத்து கட்டுக்காவலை எல்லாம் தாண்டி ஓடோடி வந்தேன். எங்கே நீ நிற்கிறாய்? அண்ணா, காவலாளிகள் நடமாடுகிறார்கள். முதலில் கலாவை தேடி கண்டுபிடியுங்கள். இல்லாவிட்டால் எல்லோருக்குமே ஆபத்து. உனக்கு என்ன ஆபத்து? நான் தான் இனி எங்கும் தலையாட்ட முடியாது. துர்கா, நான் வாழ வேண்டும். எடுக்கும் ஆரணங்களை. காவலாளிகள் நடமாடுகிறார்கள். சீக்கிரம். அண்ணா, மறுபடியும் இங்கே வராது. வருகிறேன். திருத்தடே, நான் தான் அந்த ராஜகுமாரி. எனக்கு தெரியும். கதையின் ஆரம்பத்திலேயே புரிந்து விட்டதம்மா. இனி நீ அழ வேண்டியதில்லை. எப்படியும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். திருத்தடே, அம்மா வாங்க வாங்க. வணக்கம். வாங்கம்மா. உங்களைதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இளவரசர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சே. இப்ப இளவரசர் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப இல்லையா எங்க? அதுதான் என்ன கூப்பிடல போல இருக்கு. எங்கதான் போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? அரசாங்க காரியமா அயல் நாட்டுக்கு போயிருக்காருன்னு அந்த வீரபாகு சொல்றான். அதுக்கு மேல அவனுக்கும் தெரியாது. அட, போனவர் தானா வர்றாரு. அந்தரங்க, உன்னை ஒரு பச்சை சுத்திக்கிட்டே இருந்தானே, அவன் எங்க? அது இப்ப சுத்துறத விட்டுட்டு விரட்டிக்கிட்டு தெரியுது. போனா போதும், அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்கு தான் கல்யாணம். அடடா, அது அதே வருத அங்க வந்து காதல கத்திரிக்காயன்னு உளர போகுது. நான் வர்றேன். ஏய் ஏய் அந்தரங்க, ஏய் ஒண்ணா என்ன அக்கிரமம்? ராஜகுமாரியா போய் நீ நான் அவ பேரு அதெல்லாம் சொல்றிய? ராஜகுமாரியா? ஐயா, அவ ராஜகுமாரி இல்லைங்க, சாதாரண தோழி. ஐயோ, என்னப்பா ஐயா ஐயா தோழியை வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்ல நீ? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? நல்லா சுத்தமா தெரிஞ்சு போச்சு. இளவரசம் வரட்டும், நாடகம் ஆடுற நீ. ஐயோ தங்கச்சி, தங்கச்சி, இளவரசி இளவரசி, என்ன நம்ம சாயமெல்லாம் வெளுத்து போச்சுது. நீ தோழி, நீ தோழி தோழிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுதே. அவன் தான் அந்த டேப் அடிக்கிற சொக்கனுக்கு நீங்கெல்லாம் சேர்த்து நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன கேட்டான் அந்த படம் வாய்ப்பேன். இளவரசர் வரட்டுன்னு கூட சொன்னானே. அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம்? அதுதான் தெரியல. இதை நான் போய் கேட்டு வந்து. ஐயோ, நீயே போய் ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவ போல இருக்க. ஏன் நான் தமுக்கு அடிக்கிறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கதையெல்லாம் அந்த சொக்கன் டேப் அடிச்சு பாட போறான். டேப் அடிச்சு. ஆபத்தின் அறிகுறி ஆரம்பமாகி விட்டது. அது இன்னைக்குதானே ஆரம்பிச்சது. நீ என்னைக்கு இளவரசி ஆகிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பமாயி போச்சுதே. இப்போ ஒண்ணும் குடிமொழி போலாமா? நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மருத நகரத்துக்கு போய் சக்கரவர்த்தி காலில் விழுந்து, செஞ்சதெல்லாம் தப்பு தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறோம் அப்படின்னு கேட்கலாமா அண்ணா? கேட்கலாமா? கேட்கலாம் கேட்கலாம். பைத்தியக்காரத்தனம். என்ன இது?
தங்கச்சிக்கு புத்தி நெத்தி வரையில் வந்து பொத்து நிக்கல விழுந்துருச்சு ஐயா. முதலில் அந்த சொக்கனும் சொக்கையும் வழிய வேண்டும். என்னது வழி சொல்லுகிறேன். ஐயோ இது போ. இது நாம் போ. சொக்க சுக்கி ரெண்டு பேரையும் சேர்த்து கட்டி போடுங்க. இந்த என்ன சத்தம் கூடாது. இது அச்சார தொகை. இத வச்சுக்கிட்டு நல்லபடியா காரியத்தை முடிச்சீங்க, உங்களுக்கு 30 காணி நிலம் கொடுக்கப்படும். 30 காணி முறை வீட்டு குலக்காரச்சான் அர்ஜுன ராஜன் தெர வீட்டு கீழே குதிச்சான். திம்மா என்னையா அது? ஒத்திக்க பார்த்து ஆளை கொண்டுடுவீங்க போல் இருக்கு. இதுக்குத்தான் சொல்றேன், மரக்கத்தி வச்சுக்கும்னு. ஆமா, நான் தான் கேக்குறேன், கூத்தாடுறவங்களுக்கு நிஜமான கத்தி எதுக்குயா? மரக்கத்திய வச்சுக்கிட்டா அந்த அப்படி அந்த வீர மரமாட்டேங்குது. இந்த நெஜ கத்தியா இருந்தா கூத்துக்கும் வரணும். இந்த நம்ம வழி பிரயாணம் போகும்போது ஒரு தற்காப்புக்கும் உதவும் பாரு. அக்கா, தண்ணிக்கு போவோமா? போலாமா? ஓ ஓ ஓ ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஜுரமா? ஜுரமா போத்திட்டு இருக்கீங்க? அதுவா, இது பெரிய மனுஷத்தன்மை. பெரிய மனுஷன். அப்ப பெரிய மனுஷங்களே உட்காருங்க. என்ன என்ன எங்க வந்தீங்க? அதாவது நம்ம பக்கத்து ஊர் மிராஸ்தார் இவரு சொந்தமா கோயில் கட்டியிருக்காரு. இப்ப வா. ஆமா, சரி. கும்பாபிஷேகத்துல உங்க பாட்டு கச்சேரி வைக்கணும் ஒத்த கால நிக்கிறாரு. நான் இப்போ பாட்டு கச்சேரிக்கு போறது இல்ல. ஏன்னா மகர கட்டு வந்துடுச்சு. கூத்துக்கு தான் போறது. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும். அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியா? ஆமா, ஒரே ஒரு முறை. ஒரு முறை. சரி வர்றேன். கச்சேரி எல்லாம் கலாட்டா இல்லாம நடந்து நீங்க ஒண்ணு கலாட்டாவா? நீங்க அங்க வந்து பாருங்க, ஒரு பய கிச்சு சத்தம் போட முடியுமா? ஏன்னா இவரு அந்த ஊர்லயே பெரிய போக்கிரி. போக்கிரி எம்மாடி. நான் வரலையா பாட்டு கச்சேரி? என்ன அது போக்கின்னு சொல்லி காய்க்கு கெடுத்துட்டிய ஐயா. அவர் கிடக்குறாருங்க, நான் பரம சாதுங்க. பரம சாதுங்க. சாதுவா? அப்ப நான் வரலையா பாட்டு கச்சேரிக்கு? ஏங்க அங்க ஏதாவது கலாட்டா நடக்கும், நீ ஒரு சாது பேசாம உட்கார்ந்துருப்பேரு. என்ன பெரிய வம்பா போச்சு. ஐயா இப்படி வாங்க, நான் போக்கிரியும் இல்ல சாதியும் இல்ல, நடுத்தரம். போச்சுடா, இதெல்லாம் பெரிய அபாயம். ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் ஐயா. நீங்க அதெல்லாம் அங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. சரி, அந்த கவலையே வேண்டாம், எல்லாம் தயாரா இருக்கு. உட்காருங்க. மோர் கொண்டாரு. மெதுவா உடச்சிடாதீங்க. நான் வரட்டுமாக்கா? அத திருட்டு மனுஷா. என்னக்கா? கூட்டுக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லியிருந்தேன். என்ன ஏமாத்துறதுக்காக நிஜ கத்தியை கொண்டாந்து முன்னாடியே ஒளிச்சு வச்சிருக்காரு. இருக்கட்டு இருக்கு. என்னையா ஏமாத்துறது? நீ போயிட்டு வாமா. அவ்வளவு குடிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் வந்து பாட்டு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீங்க புறப்பட்டு சீக்கிரம். ஓஹோ, அதுக்காகத்தான் எனக்கு தெரியாம. என்ன உனக்கு தெரியாம என்னது? போய் வேற உடையெல்லாம் மாத்தி வச்சுக்கிறோம். இறங்கு கீழே. இறங்கலாம். பெரிய கொலை. நீங்க என்ன எத்தனையோ பேர் தான் கலையை கொலை செய்யறாங்க. இப்ப நாங்க செய்ய போற கொலை கலையே இல்ல, உங்க தலைய. இறங்குங்க. கொலை அட இறங்கு. இறங்கு. கத்தியா? கொலையா? என்ன ஏன் கொல்ல போறீங்கப்போ? உங்க 2 பேரையும் கொன்னா எங்களுக்கு 30 ஏக்கர் நிலமல கிடைக்கும். 30 ஏக்கரா? மனுஷனை விட ஏக்கரா பெருசு. ஏக்கர் தான் பெருசு. ஏக்கர் பெருசா? ஆமா. சொக்கி இது என்ன
என்னம்மா ரகசியம் பேசுற? ஒண்ணும் இல்ல, அந்த இஷ்ட தேவதைய வணங்க சொல்லுது. கும்பிடு கும்பிடு. சரி. அருளானந்த பூஜித அக்ஷயபாத்திர அம்புஜனே, இந்த மகாபாரங்க உரையில் இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரிவாயாக. இவர் பெரிய பக்தர், இவர் சொன்ன உடனே மாறி போகும். ஐயா மெதுவா வெட்டுங்க, நோகாம. ஏன்னா நான் இதுக்கு முன்ன செத்ததே இல்ல. அட குனிங்க என்ன? மரக்கத்தி ஐயோ கடவுளே, இதை மன்னிச்சிடு. இதை சூழ்ச்சி பண்ணி இருக்க பயங்கர ஓடுங்க. அவரை இப்ப கையாலே கச்சை குழு விடும் பாரு. ஏய் வராதே, கிட்ட வராதே, கிட்ட வராதே, வராதே, வராதே. ஐயோ ஐயோ. அட பாவி, இப்ப உனக்கு வேண்டிய நிலம் 3 அடி அகலம் 6 அடி நீக்கம், 30 ஏக்கர் எதுக்கு? ஆசைக்கோரளவில்லை இந்த அகிலமே. போதும் போதும். எப்படி என் வேலை மரக்கத்தி? அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதியுடைய புத்திசாலித்தனான்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க. பாருங்க, ரொம்ப நேரம் இங்க இருக்கக்கூடாது, அம்ப எடுத்துக்கோங்க போவோம். பயப்படாதீர்கள். திருமணத்திற்கு முன்பாக கையிலே சூடு போடுவது என்பது எங்கள் நாட்டிலே வழக்கம். சூடு போட்டதும் கையிலே மூலிகை சாப்பிட்ட தருவார்கள். சீக்கிரம் ஆகட்டும். பாவிகளா, நீங்கள் மனிதர்களா அல்லது மிருகங்களா? இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒருவரை அடிக்கிறீர்களே. கோழைகளின் தலைவனே, இதுதானா உன் வீரம்? நிறுத்துங்கள். இவள் நமது வீரத்தை பழிக்கிறாள். நான் ஒருவனை இவரோடு போராடுகிறேன். வேண்டாம். தலைவா, நீங்கள் எதற்கு? இவனை நானே நசுக்கி விடுகிறேன்.
கடவுளின் குழந்தைகளே, நம் தலைவனின் மரணத்துக்கு காரணமாக இருந்த காதகி இவளை கடும் தண்டனைக்குள்ளாக்கவில்லை என்றால் நம் தலைவனின் ஆத்மா சாந்தி அடையாது. இவளை உயிருடன் நம் தலைவனின் சவத்தோடு சேர்த்து கல்லறையிலே போட்டு மூடிவிடுங்கள். கலா 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 இவனை கொண்டு போய் கொட்டடியிலே அடைத்து வையுங்கள். நாளை காலையில் மரத்தோடு சேர்த்து கட்டி வைத்து தீவிடுங்கள். கலா கலா என்ன உட்கார்ந்துட்ட? இனிமே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது. அப்படின்னா தூக்கிட்டு போக சொல்றியா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? பூஜா இருக்கு. தண்ணிக்கு இந்த தண்ணி தான் போடுறேன்.
வரேன். அப்படியே இதையும் கழுவிட்டு வந்து எங்க போயிருப்பா? அது அதோ நீதானே அம்பு போட்டவன்? ஆமா பத்தியா என்ன பண்ணியா அக்கிரமக்காரன அழிச்சிட வேண்டியதானே ஒரே அம்புதான் செத்தான். இவனே தான் அப்படி எதுக்கு? எதுக்கு தப்பிச்சுட்டு வரலாம் நான் பாக்குறேன். இவனேதான் என்ன யார் பொம்பளை இல்ல இல்ல பொம்பளை இல்ல பொம்பளை இல்ல குல தெய்வம் சொக்கி. சரிப்பா ஓ அடப்படுறாங்களா உள்ள தட்டி விட்டு பூட்டு இவ்வளவு பெரிய பூட்டா? ஐயோ போக பயமா இருக்கு. யார் சொக்கா? ஆமா ஆமா சொக்கா. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானா இப்படி வா. என்னையா சொக்கி 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 சாமி சீக்கிரம் 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 சீக்கிரம். கலா கலா அவருக்கு வேண்டிய பொண்ணு ஒண்ணு உயிரோட கல்லறையில போட்டு புதைக்க போறாங்களா? போய் காப்பாத்துவோம்பா. கலாவை காணாமே. என்னங்க இங்க பாருங்க. இது வழியா தப்பிச்சு போய்க்கலாம். பயப்படாதம்மா, அவர்தான் என்னுடைய அப்பா. படாத பாடுபட்டு இந்த வழி செய்து கொடுத்ததே அவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா. பேசிட்டு இருக்க நேரம் இல்லம்மா, அது தெரியுது அந்த ஆறு, அதை கடந்துட்டா காவிரிப்பட்டினத்துக்கு போய் சேர்ந்துடலாம். புறப்படுங்கம்மா. இளவரசர், அவரை நாங்க எப்படியும் காப்பாத்திடுறோம். போங்க அப்பா, நீ சீக்கிரம் புறப்படு.
நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. அந்த அம்மா காவிரிப்பட்டினம் போறதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க. ஓடுங்க. போங்கம்மா. ஐயா ஐயா, ஓடக்காரரே, நான் அவசரமா அந்த கரைக்கு போக வேண்டும். படகைய காணமே. எப்படியும் உங்க ஊருக்கு தான் போயிருப்பாங்க. ஆமா, காவிரிப்பட்டினத்துக்கு தான் போயிருக்கணும். வாங்க கொஞ்சம் இருங்க, நாங்க ஊரை விட்டு போறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு வர்றோம். வணக்கம். வணக்கம். கலா, குகையிலிருந்து நீ தப்பி விடலாம், ஆனால் என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ இந்த பக்கம் வந்துதான் ஆக வேண்டும் என்பது எனக்கு தெரியும். கலா கலா கலா. துர்ஜியா, துர்ஜியா, தளபதியாரே, நீண்ட நாளைக்கு அப்புறம் தங்களை கட்டி தழுவ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் கடமை என்னை தடுத்து நிறுத்துகிறார். கடமையா? ஆம், தங்களை கண்ட இடத்தில் கண்ட துண்டமாக வைத்து எறியபடி சக்கரவர்த்தி விட்டான். ஒரு எண்ணத்திலே ஏமாற்றம், வாழ்விலே தோல்வி. நானே சாவதென்று முடிவு செய்து விட்டேன். உன்னை போன்ற கடமை வீரன் கையால் சாவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் தலை மண்ணிலே உருளும் முன்பு நண்பர்களான கடைசி முறையாக தழுவிக்கொள்வோம். வா. அந்தரங்க, 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 அந்தரங்க. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இரு இரு, பாத்தியா கொண்டாந்துட்டேன். என்னது? தாலி. தாலியா? அதை நீயா கட்டிக்க. அடக்கா வாலி, நான் கட்டிக்கிறதா தாலி? அந்தரங்க, இவ்வளவு நாளா ஐயா. இன்னும் நீ புத்திசாலி ஆகலையே. நான் இப்ப புத்திசாலி இல்ல, மேதை. என்னது மேதையா? ஆமா மேதை. அப்படிங்களா? இந்த பாரு, இவர் பெரிய புலவர். அரண்மனைக்கு கூட்டிட்டு போறேன், அதுக்குள்ள அவங்க மேலாய்த்தனத்தை பாத்துடலாம். ஐயா புலவரே, ஏதாவது கேளுங்க, சரியா பதில் சொல்றாரா பாப்போம். மேதை
மகாமேதை 3 வாய் என்ன காத்து இல்ல வாய மூட சொன்னீங்களே. நிலவு வாய் என்றும் மூடன்றேன். என்னையே மறக்க பார்க்கின்றனையா இப்படி இப்படி வருக மேதை உட்கா 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 எதுக்கு தோற்றேன் தோற்றேன் யான் தோற்றேன். புத்திசாலி இல்லை என்று புகழ்ந்த இவரிடமே தோற்ற யான் அரண்மனைக்கு வந்து என்ன செய்ய போகின்றேன். தோற்றேன் தோற்றேன். ஐயா என்ன தோற்றானா? ஏன் தோற்றான்? எதற்காக தோற்றான்? எப்படி தோற்றான்? அடப்படமாய்ப்பேனே.